இந்த கப்பை எப்படி வாங்கிட்டு போவீங்க? ஓ, அது டஸ்ட்பின் நீங்க வச்சிருக்கீங்களா? ஓ, டஸ்ட்பின். ஆமா, ஸ்வச்ச பாரத்தும் பண்றீங்க. வேற லெவல்ல நீங்க. இந்த வீடியோல மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் ஸ்வச் பாரத் அப்படின்றத தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதாவது எலெக்ஷன் வருதுல பக்கத்துல, சோ அதனால இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு உருட்டுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த உருட்டு தான் இது. ஸ்வச் பாரத் மிஷனோட உண்மையான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்தியாவில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாததுனால எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்குது, இது குளோபலா இந்த ட்ராஷ் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் உண்மையாவே பீப்புளுக்கு ஃபேவரா தான் இருக்குதா, இல்ல ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃப்காக மட்டும் தானா? அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோல அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்வச் பாரத் மிஷனை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சானிடேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் 2014 லான்ச் பண்றாங்க. இதோட ஃபேஸ் 2 அக்டோபர் 1, 2021 லான்ச் பண்றாங்க. இந்த ஃபேஸ் 2ஓட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பேஜ் ஃப்ரீ இந்தியா, அதாவது இந்தியாவை குப்பை இல்லாத ஒரு நாடா நாங்க மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் இதுக்காக ஒதுக்குற டோட்டல் பட்ஜெட் 1,43,000 crores. இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, we all know இந்தியா ஒரு ஹியூஜ் கண்ட்ரி. கரண்டா 140 crore plus பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ குப்பை ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 2021 ஸ்டார்ட் ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு இந்தியாவில் 1,60,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த நம்பரை இமேஜின் பண்ணும் அப்படின்னா, ஒரு எலஃபெண்ட்டை மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த எலஃபெண்ட்க்கு மேலே 1,00,000 எலஃபெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா எவ்வளோ ஹியூஜாக இருக்கும். அதை விட அதிகமான ஒரு குவான்டிட்டி தான் இந்த 1,60,000 டன்ஸ் அப்படின்றது. ஸோ இவ்வளோ ஹியூஜாக ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை எப்படி நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், இதுக்கு மோர் தென் 20 கேட்டகரிஸ் இருக்குது. இதில் பிரைமரியாக ஒரு 3 மெத்தட் இருக்குது: கம்போஸ்டிங், ரீசைக்ளிங், இன்சினரேஷன். கம்போஸ்டிங் அப்படின்றது நம்ம காய்கறி கழிவுகள், அப்புறமா வேளாண் கழிவுகள், இதையெல்லாம் உருமாக்குவது தான் கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ரீசைக்ளிங் அப்படின்றது மறுசுழற்சி பண்றது. இன்சினரேஷன் அப்படின்றது இந்த குப்பைகளை எல்லாம் சேர்த்து போட்டு எரிக்கிறது. ஆனா செப்டம்பர் 2023ஓட ஒரு ரிப்போர்ட் படி இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற டோட்டல் வேஸ்ட்ல 50% ஆஃப் த வேஸ்ட்டை கலெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ப்ராப்பரா இந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணாம கண்டமேனிக்கு ஏதாச்சும் லேண்ட்ஃபில்ஸ்ல இதுல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. நிலப்பரப்புலையா இருக்கட்டும், ஆறுகள்லயா இருக்கட்டும், குளங்கள்லயா இருக்கட்டும், ரயில்வே டிராக்ஸ்ல, அப்புறமா பொது இடங்கள்ல எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. இப்படி இருக்கிறதுனால பல சுகாதார அபாயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் மற்றும் நீர் மாசு அடைவது, பிளான்ஸ் அப்புறமா அனிமல்ஸ் இதோட வாழ்வு சேதமாகிறது, ஹியூமன்ஸ்க்கு காலரா, மலேரியா, டெங்கு, ஃபீவர், ஆஸ்துமா இந்த மாதிரியான நோய்கள் வர்றது, அண்ட் அல்டிமேட்லி climate change, பருவநிலை மாற்றம் அடைகிறது. So more than 50% of the waste இந்தியால இப்படி தான் இருக்குது. So இதுக்கு பேர் தான் ஸ்வச் பாரதா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். அதாவது கம்போஸ்டிங், ரீசைக்ளிங், இன்சினரேஷன். இதெல்லாம் ஒரு பிரைமரி வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது லேண்ட்ஃபில்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, பர்டிகுலரா ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அதுல இந்த குப்பைகளை எல்லாம் கொட்டுறது. ஒரு சில நேரம் நாம இந்த மாதிரி நியூஸ் டிவியில பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 8 மணி அளவுல இருந்து இந்த தாம்பரம் பகுதியில் இருக்கிற குப்பை கிடங்குல தீ பிடிச்சது. Engulfed in flames and shrouded in smoke, the city of Delhi entering day 4 of a massive blaze. இந்த குப்பைகளை கொட்டுற இந்த இடங்கள்லயே பல லேண்ட்ஃபில்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபரேஷனல் டம்ப் சைட்ஸ். இந்த இடங்கள்ல மினிமலான ஒரு ரெகுலேஷன் பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் லேண்ட்ஃபில்ஸ். இந்த லேண்ட்ஃபில்ல பாத்தீங்கன்னா லைனர்ஸ், லீச்சர்ஸ், அப்புறமா கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இந்த லேண்ட்ஃபில்ல இருந்து என்விரான்மெண்ட்க்கு பொல்யூட் ஆகுறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. பட் இது 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அடுத்து சானிட்டரி ஆர் சயின்டிபிக் லேண்ட்ஃபில்ஸ். இது கண்ட்ரோல் லேண்ட்ஃபில்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணி இந்த லேண்ட்ஃபில்ல இருந்து எதுவுமே பாதிப்பு மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு மானிட்டர் பண்றாங்க. ஸ்வச் பாரத் மிஷனோட மெயின் அப்ஜெக்டிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற லேண்ட்ஃபில்ஸ் எல்லாத்தையுமே நாங்க சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பெரும்பாலான வேஸ்ட் வந்து பயோடிகிரேடபிள், அதாவது இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இருக்குது இல்லையா, இது லேண்ட்ஃபில்ஸ்க்கு போகிறப்போ மீத்தேன் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து அதுல இருந்து எமிட் ஆகுது. ஈவன் தோ இது ஒரு சானிட்டரி லேண்ட்ஃபில்லாவே இருந்தாலும் இதுல இருந்து இந்த மீத்தேன் கேஸ் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு பல ரிசர்ச் வந்து சொல்லுது. இதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீத்தேன் அப்படின்றது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட 28 டைம்ஸ் வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆன கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இப்போ நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ஒரு சில கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CO2, மீத்தேன், நைட்ரோஸ் ஆக்சைடு, H2O எக்ஸெட்ரா. ஸோ இது அளவுக்கு அதிகமா அட்மாஸ்பியர்ல இருக்கிறப்போ பூமியை வெப்பமயமாக்குது. ஸோ இதனால குளோபல் வார்மிங் வருது. அண்ட் அல்டிமேட்டா கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம் வந்து வருது. இப்போ இந்தியாவில் இருக்கிற லேண்ட்ஃபில்ஸ் எல்லாத்தையுமே 2 பேர் ரிசர்ச் பண்றாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் CBCF அண்ட் இந்த ஸ்வச் பாரத் மிஷன். இவங்க 2 பேருமே இந்தியா ஃபுல்லா எவ்வளோ லேண்ட்ஃபில்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சப்மிட் பண்றாங்க. ஆனா இந்த 2 பேரும் சப்மிட் பண்ற ரிப்போர்ட்ல ஒரு ஹியூஜ் மிஸ்மேட்ச் இருக்குது. CBCF ஓட 2021 ஆனுவல் ரிப்போர்ட்ல இந்தியா ஃபுல்லா 3159 டம்ப் சைட்ஸ் இருக்கிறதாவும், ஸ்வச் பாரத் மிஷன்ல இருந்து சப்மிட் பண்ற ரிப்போர்ட்ல இந்தியா ஃபுல்லா 2261 டம்ப் சைட்ஸ் இருக்கிறதாவும் ரிப்போர்ட் பண்றாங்க. சோ ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டாவே இல்லன்றப்போ எப்படி ஃபர்தரா நீங்க பாலிசிஸ் மேக் பண்ணுவீங்க, எப்படி ஃபர்தரா இந்த டம்ப் சைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, லாங் டர்மா எப்படி இந்த டம்ப் சைட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் ஸ்வச் பாரதா. ஒரு ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா சிட்டிஸ்ல உள்ள லேண்ட்ஃபில்ஸ்லயும் எவ்வளோ மீத்தேன் எமிட் ஆகுது அப்படின்றத இந்த கண்ட்ரில ஸ்டடியே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிளைம் பண்றாங்க. நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும், GHGS அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு இன்ஸ்டிடியூட்டும் அவங்களோட சேட்டலைட்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற சிட்டிஸை எல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. அதுல டெல்லி அண்ட் மும்பை அப்படின்ற 2 மெட்ரோபாலிட்டியன் சிட்டில இருந்து தான் அதிகபட்சமான மீத்தேன் லேண்ட்ஃபில்ல இருந்து எமிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ராப்பரா எவ்வளோ டம்ப் சைட்ஸ் இருக்குது அப்படின்ற டேட்டா இல்ல, எவ்வளோ மீத்தேன் எமிட் ஆகுது அப்படின்ற ஸ்டடி இல்ல. இது எதுவுமே இல்லாம ஸ்வச் பாரத்னு சொல்றது நியாயமா? கிளீன் இந்தியா வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். பட் அட் வாட் காஸ்ட்? ஸ்வச் பாரத்ல இருக்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல எல்லா லேண்ட்ஃபில்ஸையும் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸா மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்ல இருந்தே மீத்தேன் எமிட் ஆகுது. அப்போ இதனால என்ன பிரயோஜனம்? ஸ்வச்ச பாரத் இருக்கு, தூய்மை இந்தியா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, இதெல்லாம் விட மிஸ்டர் அண்ணாமலை வந்து என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேக்குறீங்க தானே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அது புரிஞ்சா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ ஒரு 3 இமேஜை பிக்சர் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாஃபினா வாட்டர் பாட்டிலை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பர்சன், ஒரு கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன். அண்ட் தேர்ட் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட்டு பிறந்திருப்போம், அப்புறமா ஸ்கூலுக்கு போயிருப்போம், அப்புறம் காலேஜ்க்கு போயிருப்போம், அதுக்கப்புறமாட்டு ஜாபு அப்படின்னு ஒரு லைஃப் சைக்கிள் வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் டோட்டலாக 5 சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருளை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றது. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயிலும். இது நம்ம இந்த லேண்ட்ல பெரிய பெரிய ட்ரில்லிங் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்னால CO2, மீத்தேன் இந்த மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் வருது. செகண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸை ஃபேக்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுக்கப்புறமா ரிஃபைனிங், பாலிமரைசேஷன், இன்ஜெக்ஷன் மோல்டிங் இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக அது உருவாகுது. இந்த ப்ராசஸ்லையும் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. இதனால குளோபல் வார்மிங்கும் வரதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு ஷிப்ஸ் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இந்த ஷிப்க்கு ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து தேவைப்படும். இந்த டீசல், ஹெவி ஆயில் இதெல்லாம் பர்ன் பண்ணி தான் இந்த ஷிப் வந்து மூவ் ஆகுது. இதனாலையும் CO2 போன்ற கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபோர்த்து கன்சம்ஷன். இதை தான் ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ப்ராடக்டை மக்கள் வந்து கன்சியூம் பண்ணணும், அதாவது பை பண்ணணும். இதுக்கு இந்த 2 பர்சன்ஸ் இருக்கிறாங்களே, அதாவது இந்த கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட்ஸ், இவங்க 2 பேரும் பர்டிகுலரான சிஸ்டமை அதிகமாக புஷ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களாக இருக்கிற நாம இதை அதிகமாக வாங்குறப்போ தான்
கார்ப்பரேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் ஃபைனலி டிஸ்போசல். ஸோ டிஸ்போசல் அப்படின்னு வர்றப்போ இப்போது இது வந்து அக்வாஃபினா பாட்டில் அப்படின்னு இல்லை, லைக் இப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணுற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குதுல்ல, இப்போ பெப்சி, மிரண்டா, கோகோ கோலா, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இந்த பாட்டிலை ப்ராப்பராக ஒரு இடத்துல போடுவோமா? இல்லை, கண்டமேனிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வீசிட்டு போயிடுவோம். கரெக்டாக? அப்படியும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டஸ்ட்பினில் போட்டாலும் அது வந்து அடுத்த ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு தான் போகும் அப்படின்ற எந்த நிச்சயமும் நமக்கு இல்லை. ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரி, குளங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல போய் தேங்கி நிற்குது. ஆனால் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுனால ஒரு எண்ட் சொல்யூஷன் வரும்ல அப்படின்னு கேட்குறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ்லேயே பிஇடி, HDPE, LDPE, PP இந்த 4 டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை மட்டும்தான் ரீசைக்கிளபிள். எல்லா பிளாஸ்டிக்ஸுமே நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. குளோபல் லெவலில் இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை ஒரு கிராஃப் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த குப்பைகளில் 33% ஆஃப் த குப்பைகள் வந்து ஓப்பன் டம்ப்லையும், 7.7% குப்பைகள் வந்து சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்க்கும், 25% குப்பைகள் வந்து அன்ஸ்பெசிஃபைட் லேண்ட்ஃபில்ஸ். அதாவது இந்த லேண்ட்ஃபில் எந்த வகையில் வர்றதுன்றதே நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியாத ஒரு கேட்டகரி. அண்ட் 4% கண்ட்ரோல் லேண்ட்ஃபில்ஸ்லையும், 11% இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலமாகவும், 5.5% கம்போஸ்டிங் ப்ராசஸ் மூலமாகவும், வெறும் 13% தான் ரீசைக்ளிங்க்கு போகுது. ஸோ இப்போ இந்த டேட்டா இது எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு பாத் டப்பை வந்து மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாத் டப்பில் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு எண்டில் டேப்பில் இருந்து தண்ணி ஃபுல் ஸ்பீடில் பாஞ்சிட்டு இருக்குது. அண்ட் இந்த டப்பில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த டப்பில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் அதை காலி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. கரெக்டாக? அதே மாதிரி தான் ரீசைக்ளிங் அப்படின்றது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த ஒட்டுமொத்த தண்ணியும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எக்ஸாம்பிள் தான் இதுக்கு ஃபிட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்கு. அண்ட் இதில் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் ஈக்விட்டி, green chemistry, zero waste, renewable energy, local living economy, closed loop production. நீங்க வந்து ஒரு தியேட்டருக்கு போறீங்க. இன்டர்வல் டைம்ல நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஜூஸ் வாங்க வருவோம். கரெக்டா? அப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில நமக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவோம். அண்ட் அந்த டஸ்ட்பின்ல இருக்க வேஸ்ட் எடுத்து நேரம் ஏதோ ஒரு லேண்ட்ஃபில்ல போய் கொட்டிடுவாங்க. மோஸ்ட்லி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பதிலாக அந்த பாட்டில்ஸை ரீஃபில் பண்ணணும். அதாவது வாஷ் பண்ணி ப்ராப்பரா ரீஃபில் பண்ணி அகைன் அதை மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கணும். இது க்ளோஸ் லூப் ப்ரொடக்ஷன் கான்செப்ட்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் எர்ணாகுளம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல கோத்தமங்கலம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராசரி ஷாப். இதை நம்ம போகிறப்போ we have to carry our own containers. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷனா நம்ம பார்க்கலாம். அண்ட் இதனால பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டி வந்து டெவலப் ஆகும். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஆனா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் தான் பண்றாங்களே தவிர ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெருசா இதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ண மாதிரி தெரியல. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் இந்த மாதிரி ஷாப்ஸ் வரதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அல்டிமேட்டா நம்மளால ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க முடியும். அப்புறமா பாத்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்க்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பீங்கான் பொருட்களாக இருக்கட்டும், அலுமினியம் ஃபாயிலாக இருக்கட்டும், கிளாத் பேக்ஸாக இருக்கட்டும், சில்வர் டீ கப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால ஒரு சஸ்டைனபிளான ஃபியூச்சரை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கவர்மெண்ட் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணணும். இது நான் என் கண்ணால பார்த்த ஒரு இன்சிடென்ட். லாஸ்ட் இயர் நான் ஒரிசாவுக்கு போயிருந்தேன். அங்க மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட்ல இருந்து இதை பேன் பண்றதுக்கு பெருசா ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ மோஸ்ட்லி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதான் உங்க ஸ்வச் பாரத்னு கிளைம் பண்றீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி ஃபெசிலிட்டி. இதில் மொத்தம் 2 டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று கம்போஸ்டிங் வேஸ்ட்டுக்கு, இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு. கம்போஸ்டிங் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் அப்புறமா வேளாண் கழிவுகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பயோ சிஎன்ஜி பிளான்ட்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டா இதுல இருந்து நம்ம பயோ சிஎன்ஜி கேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த கேஸ் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸான பெட்ரோல், டீசலுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். இதனால CO2 எமிஷனும் ரெடியூஸ் ஆகுது,
குளோபல் வார்மிங்கும் கண்ட்ரோல் ஆகுது. இந்தியாவில் மொத்தம் 75 முனிசிபாலிட்டிஸ்க்கு இந்த பயோ சிஎன்ஜி பிளான்ஸ் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 1874 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. இதில் வெறும் 4% ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த பயோ சிஎன்ஜி பிளான்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வியப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்டா மும்பையில் பயோ சிஎன்ஜி பிளான்ட் வந்து 1950s கொண்டு வர்றாங்க. ஸோ 1850s ஒரு பிளான்ட் இதில் வந்துருச்சு. ஸோ அந்த 1 அப்படின்ற கவுண்ட்டை 75 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லாங் டியூரேஷனா? சரி, இதை கூட விடுங்க. அடுத்து நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு வரலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம ஒரு இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ண முடியும். 1987 டெல்லியில் இந்த பிளான்ட்டை ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வர்றாங்க. ஒரு நாளுக்கு 3000 டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை இந்த பிளான்ட்க்கு ஃபீட் பண்ணுறது மூலயமா 3.75 மெகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல கோடிகள் செலவு பண்ணி கட்டின இந்த ஃபேக்ட்ரியை வெறும் 20 நாளில் மூடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அவங்க இன்புட்டாக கொடுக்குற வேஸ்ட்டு ரொம்ப புவர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட்டில் ஏது புவர் குவாலிட்டி ஹை குவாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா? வெல், இந்த வேஸ்ட்டை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஹை கலோரிஃபிக் வேல்யூ வேஸ்ட், இன்னொன்று லோ கலோரிஃபிக் வேல்யூ வேஸ்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு ஹை கலோரிஃபிக் வேல்யூ வேஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்கறதுனால மட்டும்தான் அதிகமான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த 20 டேஸாக இந்த பிளான்ட்டுக்கு வந்த எல்லா வேஸ்ட்டுமே மிக்ஸ்டாக இருந்திருக்கு. அதாவது ஹை கலோரிஃபிக் வேல்யூ வேஸ்ட்டும் லோ கலோரிஃபிக் வேல்யூ வேஸ்ட்டும் மிக்ஸ்டாக இருந்திருக்கு. காமன் சென்ஸோட இதை யோசிச்சு பாருங்களேன் இந்த கான்டெக்ஸ்ட்டை. அதாவது அவங்களுக்கு வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக தெரிஞ்சிருக்கும் தானே. அதாவது நம்ம வந்து ப்ராப்பராக இந்த வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணி தான் இதுக்குள்ளே கூட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் அதை ஒழுங்காக பண்ணல? மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரிகேஷன், இந்த வேஸ்ட் செக்ரிகேஷனுக்கு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அப்புறம் எப்படி இதை ஸ்வச் பாரத்னு சொல்லுவீங்க? சரி, ஃபைன், இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். பட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மட்டும்தான். ஸோ இதை வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கக்கூடாது, அது தப்பு. இப்போது ஒரு கார்ப்பரேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது அக்வாஃபினா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் இருக்குது, ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக நிறைய காசு அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட், அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் செட்டப் பண்ணி அதில் வந்து அந்த எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த அக்வாஃபினா எக்ஸ் அப்படின்ற கம்பெனி மேலே லைக் இவங்க ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணாம், லைக் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து லைக் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அதனால இந்த கம்பெனியை வந்து பேன் பண்ணியிருங்க அப்படின்னா கவர்மெண்ட்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் எண்டில் ஆல்ரெடி வந்து அந்த கவர்மெண்ட் நிறைய காசு வாங்கிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃப்காக நாங்கள் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பீப்புளுக்கு ஃபேவராக இருப்பாங்களா இல்லை அந்த கார்ப்பரேட்டுக்கு ஃபேவராக இருப்பாங்களா? திங்க் அபவுட் இட். பட் இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மட்டும்தான், ஓகேவா? ஃபைன். அதெல்லாம் விட அண்ணாமலை வந்து என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டாரு, அதை முதல்ல நீ சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க தானே? சொல்கிறேன். அவர் வந்து அந்த வீடியோவில் ஒரு டீ கடைக்காரர்கிட்ட இருந்து டீ வாங்கி கொடுக்கிறாரு. குடிச்சிட்டு அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறப்போ அவர் வந்து அதை ஒரு ப்ராப்பராக ஒரு டஸ்ட்பினில் அதை போடுறாரு, கரெக்டாக? ஸோ இதை வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்வச் பாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. அது எப்படி நியாயமாக இருக்கும்? இந்த டஸ்ட்பினில் விழுந்த அந்த கப்பை அடுத்து எங்கே ரீசைக்ளிங்க்கு போகுதா, இல்லை இன்சினரேஷன் ப்ராசஸ்க்காக போகுதா, இல்லை ஏதோ ஒரு லேண்ட்ஃபில்லில் போய் கிடக்குதா? அப்படியும் லேண்ட்ஃபில்லில் போய் கிடந்தாலும் அதுலேருந்து மீத்தேன் கேஸ் எமிட் ஆகுதா இல்லையா? இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குது, கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து டஸ்ட்பினில் போட்டோடனே அது வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணி லைக் ஷோ ஆஃப்காக ஓட்காக மட்டும் அப்படி சொல்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. நம்ம வந்து குளோபல் லெவலில் பேச வேணாம், இந்தியா லெவல்லையும் நம்ம பேச வேணாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். மிஸ்டர் சிவா மையநாதன் அவர்கள். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க வந்து சன்ரைசர்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 2022 அப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதோட ஒரு ஷார்ட் ஏவி உங்களுக்காக. இயற்கைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இயற்கையை நாம் பல துன்பப்படுத்தி இருக்கிறோம். மரங்களை வெட்டுகின்ற பொழுது என்னை வெட்டுகிறீர்கள் கதறுகிறதா? அந்த பூமி தாயை எந்திரங்கள் கொண்டு பிளக்கின்ற பொழுது
பூமி தாய் கூட கண்ணீர் விட்டு அழுகிறதாம். ஸோ ரொம்ப அருமையாக இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 அதே இயரில் எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எங்கள் ஊரில் சித்ராங்கோடு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இருக்குது. கேரளாவில் வில்லியம் அப்படின்ற ஒரு ஹார்பர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இங்க இருந்து இல்லீகலா ஸ்டோன்ஸா மைனிங் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைட்ல இருந்து தான் இந்த மாதிரி மைனிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸும் வாங்காம இதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4000 டன்ஸ் ஆஃப் ராக்ஸை வந்து இந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகலா மைனிங் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈகோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும். அப்புறமா ஹெவியா ரெயின் வர்றப்போ இந்த நிலச்சரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்புறமா இந்த மைனிங்னால ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இப்படி எல்லாமே நடக்குது. எம்பி அப்புறமா மினிஸ்டர் இவங்க யாருமே இதுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ண மாதிரியே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ஜஸ்ட் எனக்கு பர்சனலாக இது தோணுச்சு. எங்கள் ஊரில், எங்கள் கன்னியாகுமரியில் யாராவது ஒருத்தங்களாவது எனக்கு வந்து ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க கேட்டாங்களா? இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரமாக கனெக்ட் பண்ணுற அந்த 4 வழி சாலை திட்டத்தை சீக்கிரமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரமுக்கு ஈஸியாக எங்களால் ரீச் ஆக முடியும். அண்ட் ஏர்போர்ட்டை அங்கேருந்தே நாங்கள் ஆக்சஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ எதெல்லாம் தேவையில்லாத வணியோ அதை மட்டும்தான். இப்போ அதே இயர் 2022 இந்த மாதிரி இல்லீகலாக ஸ்டோன்ஸ் மைன் பண்ணுறப்போ மக்கள் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்க. ஸோ மக்களுக்காக, மக்கள் கூடவே நின்று ப்ரொடெஸ்ட் பண்ண ஒரே கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு வருஷம் பிறந்திருப்போம் கரெக்டா? லைக் நம்ம வந்து இயர் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். அண்ட் இயர் ஆஃப் டெத் அப்படின்றதும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து வி வில் பாஸ் அவே ஒன் டே, கரெக்டா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வி வில் பி லிவிங் அவர் லைஃப், ரைட்டா? எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஜாப்க்கு போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், லைக் ஒரு ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம இங்கே என்ன விட்டுட்டு போக போகிறோம்? அவங்க யாருமே மார்ஸ், ஜூபிட்டர் இங்கே போய் வாழ மாட்டாங்க, இதே ஏர்த்தில் தான் வாழ போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஏர்த்தை ஒரு பெட்டரான பிளேஸாக வாழ்கிறதுக்கு நம்ம அமைச்சு கொடுக்கணும், கரெக்டாக? அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கரண்ட் ஜென்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்தில் எந்த கட்சி இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்றத என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்.